போற படத்தோட பேரு விடுதலை 2. அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கதை வந்து ஈஸியா புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்போ படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் எல்லாரும் என்ன பண்றாங்க, குட்டியப்பன் ஒரு ஆள்கள் அவரோட சேர்ந்துக்கிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அருவா வந்து அடிச்சிட்டு கொண்டுட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மழை வந்து அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி புதுசா அருவா ரெடி பண்ணிருக்காங்களா, அந்த அருவாயை ரெடி பண்ணி அதை வாங்கிட்டு இப்போ யாரை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்பன் இருக்கார்ல, அவரை பார்க்க தான் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பன் வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கருப்பன் என்ன சொல்றாருன்னா, இன்னையோட இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்ல குட்டியப்பன் வரல, அவரை கூட்டிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்குள்ள தான் அவங்க வர போறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க குட்டியப்பன் பசங்க இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பசங்க வரேன்னு சொன்ன உடனே குட்டியப்பன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளை இன்னைக்கு நம்ம வெட்டணும் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு அவனோட ஆளுங்க வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாறி வெட்டிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படின்னா இப்போ யாரையும் ஒருத்தர் பண்றதுக்கு தான் போறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவனோட மகன் வருவான். அவங்க எல்லாம் ஈவு இறக்கமே இல்லாதவங்க தான். அதாவது இவர் இல்லாட்டி அடுத்தது மகன் அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்படி இப்படின்ற மாதிரி குட்டியப்பன் சொல்றாரு. நான் கிட்ட கற்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புரியுது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, குட்டியப்பன் வந்து நீ வரவே நான் இங்கேயே இரு, நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அருவாள் வாங்கிட்டு அவர் மட்டும் வெளியே போறாரு. அந்த குட்டியப்பன் என்ன சொல்றாரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அவர் வந்துறாரு. அதோட பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு மட்டும் நடக்கிறாரு. குட்டியப்பன் பின்னாடி போறாரு. இவர் கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. இவர் எல்லாமே இந்த குற்றமலையில இப்படி போயிட்டு இருக்கிறது வந்து அந்த ஊர் வாத்தியாரா இருக்கிறவர் பாக்குறாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஃபிளாஷ்பேக் நடக்குது. அப்ப வந்து அவர் வந்து எங்கடா போறீங்க இந்த மலையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதட்டி கேட்கிறாரு. அந்த குட்டியப்பன் என்ன சொல்றாருன்னா, நான் கெடாவை தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. இவர் அவங்க போறத சொல்லிட்டு போறத அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அதோட இப்ப வந்து சூரிய இருக்காருல குமரேசன், அவர் வந்து அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுறாரு. என்னவா எழுதுறாரு அப்படின்னா, அன்னைக்கு கற்பம் பண்ண அந்த வேலையால தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே அந்த வாத்தியாரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு. அது விஜய் சேதுபதி தான் வந்து அந்த பெருமாள் வாத்தியார். அவர் அன்னைக்கு கற்ப செஞ்ச வேலையில தான் இன்னைக்கு நாங்க அந்த பெருமாள் வாத்தியாரை தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு குமரேசன் வந்து அவங்க அம்மாக்கு வந்து லெட்டர் எழுதுவாரு. அதாவது இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே வந்து அவங்க அம்மாக்கு பேசுற மாதிரியே தான் நம்மளுக்கு மெசேஜ் வந்து வரும். அப்படிதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா செக்ரட்டரி கிட்ட வந்து கலெக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கூடவே யாரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பியும் இருப்பாரு. டிஎஸ்பியும் வந்துட்டு வாக்கி டாக்கில தான் பேசிட்டு இருப்பாங்க. எது பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது போலவே நம்ம வந்துட்டு அங்க வந்து ரவுண்ட்ஸ் போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வாக்கி டாக்கில பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது உடனடியாக சிஎம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இப்போ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்போ மினிஸ்டர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, எஸ்பி வந்து பயங்கரமா திட்டுறாரு. என்ன உங்க ஆளுங்க வந்துட்டு கிளம்புற ஆளுங்க வந்து இந்த மாதிரி சுட்டு தள்ளிருக்காங்க, நாளைக்கு மக்கள் கிட்ட யார் பதில் சொல்றது, என்ன இப்படி பண்ணி அப்படி சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே எப்படி பண்ணி அப்படின்னு அவர் பாட்டு கேட்டுருக்காரு. அதுக்கு கலெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஆகிறது வந்து சகஜம் தான், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அசால்ட்டா சொல்றாரு. இது கூடவே பாத்தீங்கன்னா செக்ரட்டரி இருக்காரு, அவரும் வந்து கூட சேர்ந்துக்கிறாரு. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இதுக்காக ஏன் இவ்வளவு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த மினிஸ்டருக்கு பயங்கர கோவம் வருது. மினிஸ்டருக்கு வந்து கோவம் என்ன சொல்றாருன்னா, எதையா சின்ன பிரச்சனை, ஒரு குழந்தையை சுட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அது வந்து பெரிய ஊரே கொந்தளிச்சிட்டு கிடக்குது, உங்கள்கிட்ட பேசி பிரோஜனம் கிடையாது, நான் தலைவர்கிட்ட நிறைய பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்புறாரு. இப்போ அவரோட டிரைவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது மினிஸ்டரோட டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் சொல்லிருக்கீங்க சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, அவர் வந்துட்டு தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்க மட்டும் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ தலைவர் கிட்ட அவங்க வந்து தனியா அதாவது நீங்க அங்க இல்ல உங்களை பத்தி வேற ஏதாவது அவங்க மாத்தி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்றாரு. இப்போ வேக வேகமா கிளம்பின அந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இப்போ பொறுமையா யோசிச்சுட்டு இப்போ நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள வந்து உட்கார்ந்து பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, பெருமாள் பிடிக்க போறதுல அந்த ஒரு இதுல தான் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து பண்ணிட்டாங்க, அப்படி இப்போ நம்ம பெருமாள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு அப்ப இதுக்கப்புறம் பெருமாள்னால எந்த தொந்தரவும் கிடையாது, அப்ப நம்ம வேலைகளை நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாரு. அதோட பாத்தீங்கன்னா பெருமாள் யார் பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வந்துட்டு குமரேசன் இருக்காருல, அவரை காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா குமரேசன் வந்து அவரோட மேலதிகாரி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து இவர் வந்து அந்த எதுவுமே தப்பு செய்யாததுல ஒத்துக்க மாட்டார், அந்த மாதிரி கொஞ்சம் இருப்பாரு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து மேலதிகாரிகளோட பேச்ச மீறினது, அவருக்கு மெமோ அனுப்புனா அதுக்கு பதில் அனுப்பாம இருந்தது, இந்த காரணத்துக்காக அவனை சஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெண்ட் பண்றாரு. அதோட மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு பெருமாள் வாத்தியார் இருக்காருல, அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல, அவர் பிடிச்சதே யாருன்னு பாத்தீங்கன்னா குமரேசன் தான் இருக்கும். ஆனா இவரோட உயரதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது மட்டும் இல்லாம உனக்கு வந்து இப்ப பெருமாள் வாத்தியார் பிடிச்சதுல உன் பேரே அதுல இல்லாத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவர் கிளம்ப சொல்றாரு. இப்போ அவருக்கு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்காங்கிறத அப்படி பெட்டி பெட்டிலாம் கட்டிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ சுனில் ஒருத்தர் அவர் என்ன பண்றாருன்னா, பெருமாள் வாத்தியார் இருக்காரு, அவரோட ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு அவர்கிட்ட வந்துட்டு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி அதை பத்தின விவரங்களை கேட்டு இருக்காரு. இந்த படத்துல பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விசாரிக்கிறோம் அப்படின்ற பேர்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் இது பண்றது கொள்றது அந்த மாதிரி நடந்துக்கிறது அநாகரிகமா இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு இப்போ வாத்தியார் என்ன சொல்வாருன்னா, நடந்தது என்னன்றது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், அதுல மக்கள் இறந்து போனது எங்களுக்கும் வேதனையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதோட பாத்தீங்கன்னா இப்போ பேச ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா இப்போ அந்த சுனில் என்ன பண்றாருன்னா, அந்த ஏடி கிட்ட சொல்லிட்டு அந்த வாத்தியாரோட ட்ரெஸ் எடுத்து அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரும் கொண்டு வந்து அந்த ஏடி இருக்காருல, அவர் வந்துட்டு வாத்தியாரோட ட்ரெஸ் கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. ட்ரெஸ் கொடுக்க வந்து ஏடி இருக்காருல, அவர்கிட்ட இப்போ வாத்தியார் என்ன கேட்பாருன்னா, இங்கே கிடக்குறீங்க உங்களுக்கு போரே அடிக்காதா, உங்களோட மேலதிகாரிகள் பாருங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா கூட்டிட்டு எங்கேயும் சுத்திட்டு இருக்காரு, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, நீங்களா மட்டும் எங்கே கிடக்குறீங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இப்படிதான் இருக்கீங்களோ, நாங்கெல்லாம் நல்லா தேட்டர் போவோம், அது நிறைய படம் பார்ப்போம். இப்போ கூட பாரு இங்க வரதுக்கு முன்னாடி தேட்டர் போயிருந்தேன், மைதிலி எனக்கு காதலின்ற படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இவர் வந்து இப்போ என்ன பண்றாருன்னா, டேய் சுனில் கடைசி நீ என்ன படம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரியே மரியாதை எல்லாம் பேசுறாரு. இது கேட்டு ஏட்டுக்கு கோவம் வந்துருது. ஐயாவே மரியாதை இல்லாம பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாத்தியார் உங்க ஆரம்பிச்சிட்டு அங்க இருந்து அவர் வெளியே வராரு. இப்போ அதோட இங்க பாத்தீங்கன்னா இப்போ இவர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு, அது எங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரெண்டு பேர் வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க புடவை வியாபாரம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கேட்டு அந்த ஏட்டு என்ன சொல்றாருன்னா, நீ மை படம் ஓடுற அந்த தேட்டர்ல வந்து புடவை வியாபாரம் பண்ண வந்தீங்களா, அவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா நாங்க புடவை வியாபாரம் பண்றவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இங்க வந்துட்டு அந்த ஊர்க்காரங்க தான் புடவை விற்க வந்திருப்பாங்க ரெண்டு பேர். அதனால வந்துட்டு இவர் இப்படி கேட்டுட்டு அந்த தேட்டர்ல வந்து நீங்க அதனால நீங்க நிக்க கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி விட்டுருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பெருமாள் வாத்தியார் வந்து எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நோட்டம் விட்டுட்டே இருக்கிறதுக்காக அங்கேயே தங்குற மாதிரி அப்படியே பவள பண்றாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நாகராஜன் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா இப்ப சக்திவேல் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி இங்க தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம தேட்டர்ல வந்துட்டு மைதிலி என்ன காதலி அந்த படத்தை பார்த்தா நல்லா தான் இருக்கு, எங்க கூட இருக்க பெரியவங்களும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இதை கேட்டுட்டு இருக்க வாத்தியார் அந்த வக்கீல் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, படம் பார்க்கும்போது வாத்தியார் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பெரிய தலைவர் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு உள்ள இருக்கும் போது கை
கைது பண்ணாங்கன்னா அப்ப என்ன செய்யணும்னா அவங்க சொன்னதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வக்கீல் சக்திவேல் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா ஹைகோர்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து வாத்தியாரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. எல்லாருக்குமே அந்த இது கொடுப்பாங்கல்ல, டெலிகிராம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. என்னதான் இவங்க வாத்தியார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் இன்னும் அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லாம இருக்காங்க, அவங்க மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப வக்கீல் மூலமா வந்து வக்கீல் வந்து வெளியே அதை தெரியப்படுத்தணும்னு சொன்னதுனால இப்ப தெரியப்படுத்த போறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா செக்ரட்டரி இருக்காரு, அவருக்கு அதுக்கு வருது. இது வெளியே தெரிஞ்சா வந்து பெரிய பிரச்சனையாக கலவரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா எஸ்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா பெருமாள் வந்துட்டு ரொம்ப சேஃபான இடத்துக்கு வந்து கொண்டு போங்க, ஏன்னா அங்கே இங்கே வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. எஸ்பி இருக்காரு, அவருக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அவர் இப்ப என்ன பண்றாருன்னா சுனில் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு வாத்தியாரை நம்ம கைது பண்ணது எப்படி ஜட்ஜுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஏன்னா வந்துட்டு வக்கீல் தானே போய் ஜட்ஜிட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா இப்ப இவங்களுக்கு வந்து இவர் இப்படி கேட்பாரு. இப்ப இந்த சுனில் வந்து டக்குனு என்ன சொல்வார் அப்படின்னா இங்க இருக்க ஏட்டு மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ உடனே எஸ்பி இருக்காரு, அவர் என்ன சொல்வாருன்னா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாத்தியார் வந்து சேஃபான இடத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இடையில பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இங்க வந்துட்டு அந்த நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த ஊர் மக்கள் லேடிஸ் எல்லாரையுமே கூட்டு வந்து குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்து ஃபுல்லா வீடியோ எடுத்துறாரு. வீடியோ எடுத்துட்டு அதை வந்து பத்திரிகை ஆஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து விசாரணைன்ற பேர்ல ஊர் மக்கள் அது இல்லாம மெயினா வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி குடும்பப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ அனுப்பி விட்டுட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஊர் தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்துறாரு. இப்போ இதோட பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரூஃப் வந்து இது நம்ப மாட்டாங்க, டக்குனு அதுக்கு ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் இதெல்லாம் உங்களுக்கு தரேன், நாளைக்கு காலையில பேப்பர்ல வந்து இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்கறாரு. இதோட இப்ப பத்திரிகைக்காரங்க என்ன சொல்றாங்க, சரி நாளைக்கு நேர்ல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டாங்களே எஸ்ஐ சொல்லிட்டாங்கல்ல பெருமாள் வந்து வேற இடத்துக்கு சேஃபா மாத்தணும்னு சொல்லிட்டு, அதனால இப்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சுனிலும் இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொரு ஆஃபீஸர் அவரும் ஒரு ஏட்டி எல்லாரும் கூட்டி என்ன சொல்றாங்க பெருமாள் இங்க வச்சிருக்கிறது வந்து அவ்வளவு சேஃப் கிடையாது, அதனால செக் போஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ராகவேந்திர இருக்காரு, அவர் வந்து கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா இங்க மலைப்பாதையில வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல, ஏன்னா குமரேசன் தான் அதை ஓட்டிட்டு இருப்பாரு, சூரி அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து சத்தம் போடுறாரு, உங்களோட ஈகோ காட்டலாம் இதான் நேரமா போய் அனுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சத்தம் போடுவோம். இவருக்கு ஒரு வழி இல்லாம அவர் போயிட்டு வேல்முருகன் அனுப்பி போய் கூட்டு வர சொல்றாரு. இப்ப வேல்முருகன் போய் ஹீரோ இருக்கார்ல குமரேசன், அவரை போய் கூப்பிட்டு வராரு. சொல்லிட்டு இப்ப சூரியன் வந்தாரு, அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் அந்த சஸ்பெண்ட் ஆனது. சரி திரும்ப கூப்பிடுறாங்க, திரும்ப இப்ப வந்திருக்காரு. இப்ப சுனில் என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப வாத்தியாரை கூட்டிட்டு போற பொறுப்பு வந்துட்டு வேல்முருகன் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதாவது அவர் செக் போஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போற பொறுப்பு. அதோட அவங்க கிளம்புற நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப ராகவேந்திர இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் எல்லா பேரும் அவனுங்க வாங்கிட்டு போறான், இப்ப இதுலயும் வந்து வாத்தியார் பிடிச்ச பேர்ல அவனுங்க தான் வருவாங்க, அப்ப நம்ம பேர் வராம போயிடும், அதனால நானும் அவங்களோட வண்டியில போறதா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வாத்தியார் ஏற்ற வண்டியில வந்துட்டு அவர் வந்து ஏறிக்கிறாரு. இப்ப ராகவேந்திர இருக்கார்ல, அவரு அப்புறம் வேல்முருகன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீசிங்க, அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்ப பெருமாள் வந்துட்டு மலைப்பகுதியில வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, பாதுகாப்பா அந்த பக்கம் கூட்டு போலாம் போறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி நடந்ததுல அந்த கதையை திரும்ப திரும்ப இடையில வரும். இப்ப நைட் டைம்ல வந்து அறுவாலை செஞ்சுட்டு கற்பனும் அவங்க கூட கிளம்பிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த பணியார் வீட்டுக்கு தான் வரதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய பணியார் வந்து இந்த குடும்பம் பண்றாங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வரும்போது சொல்லுவாங்க மாட்டை சண்டை பிடிக்கிறதுக்காக வந்து அவன் மாறி வெளியூர் அனுப்பிட்டு அந்த டைம்ல வந்து பிடிச்சிருக்காங்க. நான் மட்டும் அந்த ஊர்ல அப்ப இருந்த அந்த நேரத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்க விட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் ஊர்ல இருந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி நடக்க விட்டுக்க மாட்டேன், அவங்க எல்லாரும் உண்டு எல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு கோவமா பேசுறாரு. அதோட பணியார் வீடு வருது. இப்ப உள்ள வந்தவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டு போறாங்க. அவர் இப்ப பணியார வந்துட்டு அந்த மாதிரி பண்றதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன கேக்குறாருன்னா உங்க அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி இங்க வந்து போய் அதாவது அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரி தானடா இருந்தாங்க, உங்களுக்கு மட்டும் என்னடா இப்ப புதுசா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. இவர் பேசுறது கேட்டு கற்பனைக்கு கொஞ்சம் கோவம் வருது. பண்றது தப்பு நியாயம் வர பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த வேலையை அவர் முடிச்சு விட்டு என்ன பண்றாரு, அங்க இருந்து மாரியை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இந்த மாரி இருக்காங்க, இந்த மாரியை தான் வந்து கற்பன் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. மாரியும் கற்பனை தப்பிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் வாத்தியார் இருக்காருல, அவர் தான் வந்து அவங்களை காப்பாத்திருப்பாரு. பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த நாள் ஆகுது. இப்ப அந்த பணியாரோட மகன் இருக்காருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப கற்பனோட ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் சில பேரை பிடிச்சி வச்சுட்டு எங்கடா அந்த கற்பன் எங்க அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த மக்களை பிடிச்சி தர பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வந்து பெருமாள் வாத்தியார் இருக்காருல, அப்ப அவர் பெருமாள் மட்டும் தான். அவர் வந்து இதெல்லாம் போலீஸோட நின்னுட்டு அவரும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. அந்த ஊர்ல இந்த மாதிரி அராஜகம் பண்றதெல்லாம் அவங்களால யாரையும் எதிர்த்து கேட்க முடியல, அவங்கள எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பெருமாள் இருக்காருல, அவர் வந்து கற்பனை வந்து படிக்கடா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்ப அதுக்கு கற்பனை என்ன சொல்லிருப்பாங்க, எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. ஏன்னா பெரிய அதாவது சாதி பிரச்சனை அப்படி இப்படி இருக்கும்ல, அதனால எல்லாரும் ஒண்ணா உட்கார வச்சு அப்படி கேட்கும்போது அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அதை யோசிச்சுட்டு அங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஊர் மக்கள் போட்டு இந்த மாதிரி குடும்பப்படுத்துறாங்க, அதெல்லாம் இப்ப போலீஸ்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன சொல்றாருன்னா அந்த பணியார் மகன் கிட்ட வந்து ஆறுதல் சொல்றாரு, நீ பேசாம வந்து வீட்டுக்கு போ, அது கற்பம் கரைச்சானா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அவர் அங்க இருந்து கிளப்ப பார்த்துட்டு இவர் இப்ப இசை வந்து என்ன பண்றாருன்னா அந்த கற்பனோட அப்பா இருப்பார்ல, அவர்கிட்ட போய் பேசுறாரு, உன் பையன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா, நான் அவனுக்கு வந்துட்டு கோர்ட்ல வந்து அவனை ஆஜர்படுத்தி அவனுக்கான தகுந்த தண்டனை வாங்கி தந்துறேன், அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவர் கற்பனோட அப்பா கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு வந்து அதாவது கற்பனுக்கும் மாரிக்கும் எந்த ஆபத்தும் நடக்காது, நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லி இசை வந்து வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு இருந்த பெருமாள் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா கற்பனும் மாரியும் வந்து என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்க நானே கூட்டு வந்து நேர்ல வந்து சரணடைய சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பணியார் பையன் இருக்காங்க, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா, அதனால வந்து இப்ப கற்பனை மாரி ரெண்டு பேரையும் குத்திடுறாங்க. குத்தி அவங்க கதையை முடிச்சு விட்டுட்டு இப்ப பெருமாள் வந்து அவருக்கு உதவி செஞ்சாங்க பாத்தீங்களா, அதனால அவரையும் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் மட்டும் பண்ணி விட்டு அங்க இருந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு. பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பயங்கரமா காயமாயிடுது, அப்படியே அவரோட உடம்பு முடியாம அப்படியே கீழ வந்துறாரு. இப்ப அதை கட் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி இருக்காருல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம பெருமாள் வந்து அரெஸ்ட் பண்ண விஷயம் வந்து பிரஸுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு கலெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா இவ்வளவு பெரிய கிரிமினல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், மக்கள் கிட்ட இருந்து அதை எப்படி மறைக்க முடியும், கண்டிப்பா சொல்லி தானே ஆகணும், உங்களுக்கு தெரியப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கேட்கறாரு. அதனால ரொம்ப நாளைக்கு வந்து மறைச்சு வச்சுட்டு அது நல்லதா இருக்காது, பேசாம இது வந்து நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாருன்னா செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா சொல்லிடலாம், அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது சென்ட்ரல்ல இருந்து இவங்க ஆஃபீஸ்க்காக வந்துட்டு ஒரு ஃபண்ட் வந்து இவங்க கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை சாங்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் 3 நாள் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா இருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு பெருமாள் அரெஸ்ட் பண்ண நியூஸ் வந்து வெளியே வந்தது அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா வேற மாதிரி கொஞ்ச நாள் இழுத்து வச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம வெளியே தெரியப்படுத்த வேண்டாம், ஒரு 3 நாள் மட்டும் நம்ம பொறுமையா இருப்போம், அந்த ஃபண்ட் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த நியூஸ் வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்றாரு. அதோட பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. இப்போ நம்ம சொல்ல அந்த ஃபண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் வாத்தியார் வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப அந்த ஏட்ல இருக்காங்க அவங்க வந்து உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி போற வழிக்கு சும்மா இருக்கிறதுக்கு பதிலா கதை சொல்லிட்டு அவரும் என்ன நடந்தது அப்படின்றதுக்காக ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போகுது. அதுல நடந்த விஷயங்கள் அவரும் சொல்றாரு பெருமாள் வாத்தியார். லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருமாள் வந்துட்டு அந்த பணியார் பையன் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிருப்பா, அவர் மயக்கத்துல வந்து கடந்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேகே அப்படின்ற ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பெருமாளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. இந்த கேகே யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தலைவர் அப்படின்னு தான் சொல்லலாம். அவரோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து இவரோட கட்சியில
சேர்ந்துட்டு அவர் கூட அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அதனால தான் இவருக்கு இப்படி ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவர் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திருப்பாரு. இப்போ இந்த பெருமாள் இந்த கேட்கவும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமங்கள்ல வந்துட்டு தொழிலாளர் சங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து உருவாக்குவாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லா நல்ல வேலைகளும் அவங்க சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அது பிடிக்காத ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, கேக்கே வந்து குத்திருப்பாரு. அவருக்கு உடம்பு முடியாம அவர் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. அதை பார்க்க பெருமாள் வரும்போது அவர் வந்து கேக்கே வந்து பெருமாள் கிட்ட என்ன சொல்வாருன்னா, அங்க இருக்க மகாலட்சுமி சுகர் மில் ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு போங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து சங்கம் கட்டுறதுக்காக அந்த பிளான் ஆரம்பிச்சு அது வந்து ஃபெயிலியரா தான் போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த சங்கத்தை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சங்கம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவர் தலைவர் தானே அவர் நான் சரி நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் யாருக்கு துணையா போகணும், யார் கூட போகணும் அப்படின்ற மாதிரி பெருமாள் கேட்கும்போது அதுக்கு அந்த கேக்கே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தலைவரா இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் ஆளுங்களை அந்த மாதிரி அனுப்பி விட்டு இவரோட பாதுகாப்புக்காக அவருக்கு ஒரு கத்தியும் கொடுத்து அனுப்புறாரு. பெருமாள் வந்து இங்க இந்த மகாலட்சுமி இது சுகர் மில் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இந்த மில்லில் இருக்க மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் கேக்கே கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட்சியில ஒரு ஆளா தான் இருப்பாங்க. இங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்க அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவர்கிட்ட தான் பெருமாள் வந்து பேசிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மில் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதோட இப்ப பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து பெருமாள்னு சொல்லாம கருப்பன்ற பேர்ல சொல்லி அந்த மில்லிலேயே வேலைக்கு சேர்ந்துறாரு. அப்புறமா தான் இப்போ இங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ பெருமாளுக்கு வந்துட்டு அந்த மகாலட்சுமி இருக்காங்களா, அவங்க தான் அந்த ஓனரோட பொண்ணு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்போ இப்போ பெருமாள் வந்து அந்த உமாபதி இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்கறாருன்னா, இப்போ ஓனரோட பொண்ணு இங்க வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இங்க வந்து சங்கத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இப்போ அதுக்கு இப்போ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மகாலட்சுமி, அவங்க ரொம்ப நல்ல டைப். அவங்க மட்டும் இங்க இல்ல அப்படின்னா அந்த ஓனரும் அவங்க பசங்களும் சேர்ந்துட்டு அந்த மில்லில் நம்ம கரும்பு அரைக்கிறதுக்கு பதிலாக நம்மள வச்சு அரைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னமோ அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்லயே வந்து ரொம்ப மட்டமா தான் நடத்துறாங்க, என்ன தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நொந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மில்லில் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்கல்ல, அவங்க பேர்ல வந்துட்டு அந்த இறந்து போறவங்க வந்து அப்படியே அந்த கேஸே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இருந்தா கூட இந்த மகாலட்சுமி வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னா வந்துட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டைப் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ பெருமாளா அதாவது பெருமாளா இல்ல கருப்பனா அங்க இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்போ இங்க வந்து இவர் என்ன பண்றாரு, இங்க வேலைக்கு சேர்ந்திருக்காரு பார்த்தீங்களா, இங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து தொழிலாளர் சங்கத்தை அவர் எல்லா இடத்துக்கும் ஏற்படுத்துறாங்க. இங்க வந்து இவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த கரும்பு தொழிற்சாலையில, அதனால வந்து இவங்களுக்கு வந்து சங்கத்தை பத்தி எடுத்து சொல்லி சங்கத்தோட நன்மையை பத்தி எடுத்து சொல்லி எல்லார் மனசுலயும் வந்து சங்கம் வந்து உருவாகணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அதனால இப்போ எல்லாருமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ கற்பனா இருக்க இவர் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்து அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய போராட்டமாவே ஆக போகுது. ஏன்னா வந்துட்டு ரங்கசாமின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ அந்த ஓனர்லாம் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்க பண்ற போராட்டத்தை பார்த்து இப்போ ரங்கசாமிக்கு என்னாச்சுன்னு தெரியாம விட மாட்டாங்க போலயே அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ நடந்த விஷயத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி யோசிக்காம அந்த மில்லோட ஓனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு மரணம் வந்து அங்க நடக்கணும். அப்படி அந்த மாதிரி நடந்தா மட்டும் தான் இப்போ நடந்தது வந்து பேச மாட்டாங்க. அப்ப அதனால அது நடக்கணும், அது நாளைக்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ இவரே இப்படி சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இந்த பூபதியும் அந்த மேனேஜர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இப்போ நாளைக்கே செய்யணும்னு சொல்லிட்டாங்க, யாரை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஆள் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தான் வந்துட்டு ரங்கநாதர் வந்து கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்து பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே வந்து மகாலட்சுமி இருக்காங்க, அவங்க வந்து பாராட்டுறாரு. உங்களை மாதிரி ஆளுங்க குடும்பத்துக்குள்ள இருந்து உங்களையே போட்டுருவாங்க போல அந்த மாதிரி இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒண்ணு இப்போ மகாலட்சுமி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களும் அதை நினைச்சிட்டு தான் இருக்காங்க, எப்ப என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா என்ன வந்து அதிர்ஷ்டமா நினைக்கிறாங்க, அந்த அதிர்ஷ்டம் என்கிட்ட இருக்கிறதுனால என்ன ஏதோ உயிரோட விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மகாலட்சுமி இருக்காங்களா ஹீரோயின், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏன் நீங்க இன்னும் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்க நீங்க கேட்கவே இல்லை, என்ன பார்க்குற எல்லாருமே நீ இப்படி ஹேர் கட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம யாருமே இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ பெருமாள் என்ன சொல்வாருன்னா, அது உங்க முடி உங்க உரிமை, அதுல நான் கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. அதனால இப்போ ஹீரோயின் அவங்களா இவங்க கேட்க மாட்டார் போல தெரியுது, நம்மளே விஷயத்தை சொல்லிடும்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதுலையுமே ஒத்து போயிருக்காது. அதனால அடிக்கடி சண்டை வருது, அப்படியே அடிக்கிறது போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அப்படிதான் இவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் அவன் வந்து என்ன போட்டு அடிக்கடி அடிச்சிட்டு இருந்தான், நானும் அடிப்பேன், நானும் பதில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படி ஒரு நாள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னோட முடிய பிடிச்சிட்டான். முடிய பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னால் அசையவே முடியல, எதுவுமே என்னால் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் அசைய கூட முடியல. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து நான் வந்துட்டேன். அதோட என்ன வந்து அவன் அப்படி முடிய பிடிச்சி இருக்கும்போது நான் ரொம்ப பலகீனமா உணர்ந்தேன். அதனால என்ன பலகீனமா உணர்த்த இந்த முடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிய வெட்டிட்டு அவனையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னமோ இதை உங்கள்கிட்ட சொல்ல தோணுச்சு, அதனால தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். ஆனால் அவர் அமைதியா இருப்பாரு. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா கேட்க இருக்காருல்ல, அவர் போய் பாப்பாரு, பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா, எனக்கு வந்து மகாலட்சுமி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம இருக்கிற இந்த போராட்ட வாழ்க்கையில வந்து அவங்களையும் எழுதி விட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த கேட்க என்ன சொல்வாருன்னா, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படி குடும்பமா இந்த இயக்கத்தில் இருக்கும்போது தான் வந்து நாலு பின்ன வந்துட்டு குடும்பமா இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த இயக்கத்தில் வந்து ஒரு தைரியமா வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவர் சொல்றதும் சரிதான் அப்படின்ற மாதிரி பெருமாளுக்கு அவருக்கு தோணும். அவர் என்ன பண்றாரு, டைரக்டாவே மகாலட்சுமி கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு மகாலட்சுமி என்ன சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து அவர் தோழர்கள் கிட்ட வந்து அக்கறையா இருக்கிறது, எல்லார் மேலே ரொம்ப ஈடுபாடு, அந்த மாதிரி எல்லா வேலையும் கரெக்டாக பண்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க வந்து கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிருக்கு. இப்போ அந்த கேட்க இருக்காரு அவர் தலைமையிலேயே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடியுது. அதோட இப்போ லைவ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறாங்க. இப்போ இந்த பெருமாள் வாத்தியார் வந்து அரசு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அதோட அவங்க வந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு போற பாதை வந்து அதாவது வண்டியில போற பாதை வந்து முடிஞ்சிருது, அங்கிருந்து இறங்கி நடந்து தான் போகணுன்ற மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பெருமாள் வாத்தியாருக்கு வந்து கையில வந்து விலங்கு போட்டு அவர் நடத்தி கூட்டு போறாங்க. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மீதி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் வாத்தியார் வந்து கதையை தொடர்றாரு. மில்லோட ஓனர் அவரோட பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அநியாயத்தை எதிர்த்து இந்த கேள்வி கேட்கற ரங்கசாமியை வந்துட்டு அவர் வந்து பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இருக்க மற்ற ஒர்க்கர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியே இருந்தால் வந்து இப்படி தான் ஒருத்தருக்கு ஆகிட்டே இருக்கும், அதனால சங்கம்னு ஒன்று உருவானா மட்டும் தான் இந்த மாதிரி உயிர் பலி வந்து ஆகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முச்சா இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பசங்களுக்கு வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சங்கத்துக்கு மேல ஆசை வருது அப்படின்னு சொல்ற விஷயமும் வந்துட்டு இப்போ மேல இடத்துக்கு அந்த ஓனர் இருக்காங்க அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த உமாபதி தான். அவன் ஏதாவது செஞ்சா சரி வரும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து அவர் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்போ அந்த உமாபதி பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராட நிலைமையில இருக்காரு. இது பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்றாருன்னா அங்கே ஓடிட்டு இருந்த மிஷின் வந்து ஓட விடாம எல்லா விஷயம் நிப்பாட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போராட்டம் பண்றாரு. அவர் உமாபதிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இங்க பார்த்தீங்கன்னா அந்த சுனில் வந்து அங்க ஒரு ஏட்டு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த ஏட்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாரு. உண்மையில தான் எனக்கு சந்தேகமா இருக்கு, உன்னால தான் இந்த நியூஸ் வந்து ஜட்ஜ் வரைக்கும் போயிருக்கு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க
அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு போலீஸ் வந்து என்ன பண்றாரு, வாத்தியாரோட வக்கீல் இருக்காரு, அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, வாத்தியாரையும் சுனில் பிடிச்சிட்டாரு, அந்த புடவை விற்க வந்தார்ல அவனையும் பிடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த ஏட்டு மாதிரி டவுட் வந்து அவரையும் பிடிச்சிட்டாரு. இப்போ வாத்தியார் வந்து அந்த செக் போஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்லிடுறாரு. அதோட இதெல்லாம் கேட்ட அந்த வக்கீல் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டு இருப்பாங்கல்ல தோழர் ஒருத்தர்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ காட்டுக்குள்ள வந்து பேய் நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கு, இது நம்ம இப்படியே விட்டோம்னா அது சரி வராது, அதனால எப்படியாவது கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் இருக்கிற இடத்துல வந்து பேய்ன்ற மாதிரி போட்டுட்டு அவரை காப்பாத்துறதுக்கு வந்து இங்க உள்ளவங்களை வந்து அப்படியே உஷார் பண்றாரு. இப்போ இதை கேட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட டீம் வந்து ரெண்டா பிரிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேட போறாங்க. அப்படியே வாத்தியார் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுனில் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராகவேந்திரா இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இங்க உள்ள ஒரு ஏட்டு வந்து இந்த மாதிரி உழவு வேலை பார்த்துட்டு இருந்தா அவனை நான் பிடிச்சிட்டேன், இப்போ உங்க கூட போலீஸ்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல கூட ஒருத்தர் வந்து அந்த இன்ஃபார்மரா இருக்கான், அவனை எப்படியாவது பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம யாரையுமே நம்பிடாதீங்க, வாத்தியாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அது இல்லாம அவரோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இப்போ சுனில் பிடிச்சி வச்சிருக்காரு அந்த புடவைக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க புடவை விற்கிற மாதிரி இப்படி தான் வருவோம், தேட்டரில் வந்துட்டு ஒன்னா நாங்க சந்திப்போம், நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திப்போம், அந்த தேட்டரோட பேரும் நாங்க செய்யற அந்த என்ன பண்ண போறோமோ அதோட பேரும் ஒரே மாதிரி இருக்கும், அப்படி ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளான் செய்யணும்னு அர்த்தம், இல்ல அப்படின்னா அதை செய்ய வேணும்னு அர்த்தம், அந்த மாதிரி கோட் வேர்ட் வச்சு தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. கேட்டு இப்போ சுனில் இருக்காரு, அவருக்கு வந்து சம கோவமாயிடுது, என்ன வச்சுக்கிட்டு அப்ப இன்ஃபர்மேஷன் வந்து நீ பாஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ட போட்டு அடி நடிக்கிறாரு. பாத்தீங்கன்னா வாத்தியார் கூட்டி நடந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வழி சரியா தெரிய மாட்டேங்குது, எந்த பக்கம் போறதுனே தெரியல. அப்போ அந்த வாத்தியார் என்ன சொல்றாங்க, எனக்கு வழி தெரியும், நான் வழி காட்டுறேன்னு சொல்றாரு. அந்த ராகவேந்திர இருக்காரு, அவர் ஒத்துக்க மாட்டாரு, எனக்கு எல்லாம் தெரியும், பேசாம வர வழி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதட்டி கூட்டிட்டு வராரு. இவர் கேட்க மாட்டாரு. அப்படியே எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்பவும் பெருமாள் அவரோட கதையை சொல்றாங்க. அப்படிதான் இப்போ இந்த இதுல வந்து சங்கத்தை உருவாக்குறது, அது மட்டும் இல்லாம இப்போ அந்த மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்போ குழந்தைங்க அழுதுச்சுன்னா வந்து அவங்களுக்கு பால் கொடுக்குற நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க, எல்லா நேரமும் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்றதுனால அந்த மக்கள் வந்து கேட்க இருக்காருல, அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி புலம்புறாங்க. இதெல்லாம் கேட்க வந்து அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவருக்கு ஆதரவா வந்து சில கட்சிகளும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ கேவும் பெருமாள் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு பண்ணையா இருக்காங்களா, அவங்களை பார்த்து என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு வேலைக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்க நேரத்தில் கொடுக்க தான் செய்வாங்க, அது போக இருக்கிற நேரத்தில் வேலை பார்ப்பாங்க, இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா அவங்க வேலைக்கு வருவாங்க, இல்லாட்டி வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. அதுக்கு ஒன்று அந்த பண்ணையார் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னைக்கு வந்து ஊருக்குள்ள இந்த மாதிரி சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு வந்து ஊர் ரெண்டா போயிடுச்சு, நீங்க யாருமே வர வேண்டியது கிடையாது, என்னோட சாதிக்காரங்களை வச்சுட்டு நான் வந்து அறுவடை பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி, அதாவது வேலைகளை வாங்கிக்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ அதோட மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு அவங்க அதாவது அவங்களோட சாதி அந்த மாதிரி சொல்றாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வந்தா வந்து நீங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட கேட்கறாங்க. அவங்க வந்து வேலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும்ல அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவங்கள்ட்ட சொல்லி வேலையை அந்த இதை வந்து புரிய வைக்கிறாரு. அதனால எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு ஒரு சங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நினைக்கிறாரு. இதெல்லாம் இப்படியே போக அப்படியே 3 வருஷம் ஓடி போயிடுது. இப்போ பாத்தீங்கன்னா அங்க வேலை அவங்க இந்த மாதிரி சங்கம் உருவாக்கி அவங்க கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பண்ணையார் இருக்காருல்ல, அதே மாதிரி பக்கத்து ஊர் பண்ணையார் இருப்பாங்க, அந்த பண்ணையார்கள் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஒன்று சேர்ந்துட்டு என்ன பேசுறாங்கன்னா, நம்ம முன்னாடி கை கட்டி அடிமையா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப தலைநிமிர்ந்து நடந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் இந்த மாதிரி சங்கம் ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஆளுங்க இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதோட என்ன சொல்றாருன்னா, இவங்களை வச்சுக்கிட்டு வந்துட்டு நம்ம விவசாயம் பார்க்கவே முடியாது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வராங்க, அந்த நேரத்தை தான் வேலை பார்ப்போம்னு சொல்றாங்க, ஏதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா சங்கத்தில் இப்படி தான் முடிவு பண்ணிருக்காங்க, அதுபடி தான் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால 3 வருஷமா என் நிலத்தை வந்து விவசாயம் பார்க்காம நான் தரிசு நிலமா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சுகர் மில் ஓனர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த கேட்கவும் அவங்க கூட இருக்கிற ஆளுங்களும் தான், ஒரு படி மேலே போய் அந்த கற்பை வந்துட்டு, அதாவது பெருமாள் வந்து கற்பன்ற பேர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒய்ஃபுக்கு மட்டும் தான் அவர் பெருமாள் தெரியும், எல்லாருக்கும் கற்பன்ற தெரியும், அந்த சங்கம் இதெல்லாம் ஆரம்பிச்சது அந்த கேட்கவும் அந்த பெருமாள் சேர்ந்து அந்த கற்பனை சேர்ந்து வேலை பண்ணிருக்காங்க, அது அந்த கற்பை வந்து என் பொண்ணை வரை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட பையன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பல பேர் இது மாதிரி அதாவது இந்த கற்பை மாதிரி ஆளுங்க எத்தனையோ பேர் நம்ம வந்து கொண்டு போட்டுருக்கோம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், இந்த மாதிரி நம்ம எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதான் கதின்றதை நம்ம காட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவருக்கு வந்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியில் அவருக்கு வேலை கிடையாது, அவர் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா அந்த புரட்சியை பேசி அங்க உள்ளவங்களுக்கு சங்கம் தேவை, அது மூலியமா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத சொல்றது அவர் வேலை இருக்கு. ஸோ அதுக்கு காரணமா வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கா பிரயாணம் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வந்துட்டு சந்தானம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்து சேர்றாரு, அவரும் வந்துட்டு போராட்டம் பண்ணி ஏதாவது மக்களுக்கு பண்ணணும் நல்லது பண்ணணும் அவர் நினைக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த மாதிரி அகிம்சை முறையில் பண்ணினா சரி வராது, வன்முறை தான் இதுக்கு சரியான முடிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வரைக்கும் போக ஆரம்பிக்குது. இந்த ஒரு பாத்தீங்கன்னா வங்காளத்துல இருந்து வந்தவரா இருப்பாரு, அதனால இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுனால அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அங்க இருந்து வந்தவர் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வன்முறையை வந்து தூண்டி விட பார்த்துட்டு இருக்காங்க, அதனால வந்துட்டு அவங்களோட இதை வந்து நம்ம தான் முறியடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்க வந்து அங்க உஷாராயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கேட்கறாரு, அவருக்கு வந்து வருத்தமாகுது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பெருமாள் கூட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ அவன் கூட சேர்ந்துட்டு அவன் சொல்றதெல்லாம் சரி நினைச்சிட்டு இருக்க, அது வந்து சரி கிடையாது, முறையே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பெருமாள் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வேண்டியதை வந்து கேட்கறத விட அடிச்சு புடுங்கினா தான் சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அதாவது சந்தானம் சொல்றான், அவன் சொல்றத எனக்கு சரின்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இப்போ கேட்கறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, இவருக்கு அது சுத்தமா கேட்க பிடிக்கவே இல்லை. பெருமாள் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒருத்தவங்க இறந்து போயிட்டு அவங்க சுடுகாட்டுக்கு கூட்டு போறதுக்கு கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்மளோட உரிமைகளை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அதுக்கு ஒண்ணே இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு, கட்சி உங்கள்ட்ட இருந்து உங்களோட மன்னிப்பை எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே டக்குனு இப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவர் ஆரம்பத்தில் ஒரு கத்தி கொடுத்திருப்பாங்க, அந்த கத்தி அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு இந்த கட்சியில இருந்து எல்லா பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாரு. அதுக்கு ஒண்ணே இப்போ என்ன சொல்றாருன்னா, பாதை வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா பயணம் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தட்டி கொடுத்துட்டு அனுப்புறாரு. அங்க இருந்து வெளிய வந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரு. அங்க வந்துட்டு இதே மாதிரி அவருக்கு ஆல்ரெடி நல்ல பழக்கம் இல்லாதனால நல்லா பேசி அங்க அவருக்கு ஒரு கூட்டம் சேருது. தனக்கு தேவையானது வந்து வன்முறையால தான் பெற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு. பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கிற பண்ணையார்கள் எல்லாம் ஒண்ணு கூட பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கல்ல, இப்போ அவங்க எல்லாம் ஆளுனா வந்து சங்கம் பேசுறாங்கல்ல, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளும் ஒரு சங்கத்தை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு சங்கம் இருக்கிறனால அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி நம்மளும் ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கும், நம்ம கூட பழக்க வச்சிருக்கவங்க வந்து எப்படி போலீஸ்காரங்களா இருப்பாங்க, அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும். நமக்கு தேவைப்படுற நேரத்துக்கு வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட அந்த வெப்பன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேருக்கு சங்கம் வச்சுப்போம், ஆனா நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்றதுக்காக நம்ம என்ன வேணா இந்த ஆளுங்க சப்போர்ட் மூலமா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு தலைவர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அவங்க உருவாக்கின சங்கத்துக்கு வந்து அவங்க இருக்கிற பண்ணையார்ல ஒருத்தரையாவே தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்னால எதையுமே செய்ய முடியும், எங்களுக்கு வந்து உங்களோட முழு சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம முடிச்சு கட்ட வேண்டிய ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கேகே அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணையார்கள் பேசி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது கேகே வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா அவருக்கு வந்து துணையா வந்து பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இப்போ கேகேவும் பெருமாள் தான் பிரிஞ்சிட்டாங்கல்ல, அதனால ஈஸியா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்த பண்ணையார்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஆள் சேர்த்துக்கிட்டு வேணும்னே இப்போ கேகே வந்து அவரை வந்து முடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து இப்போ பெருமாளுக்கு தெரிஞ்சவங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா, செம்ம கோவத்துல வந்துட்டு கிடைக்கிற எல்லாரையுமே வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காரு.
இதனால உள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் வந்து என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனையா போயிடுது. அது பெரிய கலவர அளவுக்கு ஆயிடுது. அதனால தான் இப்ப கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னா பெருமாள் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியை வந்து அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மாதிரி கட்சி பேர் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். அவங்களை சுத்தி இருக்கவங்க வந்து நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாங்க. அதனால தான் வந்துட்டு பெருமாள் அவரையும் அவர் சுத்தி உள்ளவங்களையும் வந்து போலீஸ் தேடி வேட்டையாடி இருப்பாங்க. என்னதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சப்போர்ட் வந்து பெருமாளுக்கு வந்து அதிகரிச்சிட்டே இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் ரொம்ப இதா இருக்காங்க. பெருமாளா இருந்தவர் பாத்தீங்கன்னா இப்ப இன்னையில இருந்து அவர் பெருமாள் வாத்தியாரா மாறிடுறாரு. அதே மாதிரி இப்ப மக்களால வந்து நேரடியா எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாம இருக்கும். சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு செய்ய முடியாம தயக்கம் அந்த மாதிரி அதிகாரம் அதெல்லாம் அவங்களுக்கு தடுத்தது அப்படின்னா வந்து அவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்க பெருமாள் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா வன்முறையை கையில் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி வேலைகளை ஈடுபட்டு இருப்பாரு. அதுல ஒரு விஷயமா தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏறி அந்த போலீஸ்ல அவங்களோட கையை வந்து வெட்டிருப்பாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதோட அந்த பொண்ணு அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்க பொண்ணு வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் இவர் கூட்டிட்டு நடந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து வந்த இடத்துக்கே சுத்தி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழி தெரியல. அப்ப அந்த பிசி வந்து ஏறிட்டு வந்து என்ன சொல்வாருன்னா நம்ம வழி தெரியாம வந்த இடத்துக்கே சுத்தி வந்துட்டு இருக்கும்போது பேசாம வாடா நம்ம சொன்னா கேட்க போறேன் ராகவேந்திரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க நமக்கு தான் வழி தெரியல வாத்தியார் தான் நம்மள கூட்டு போறேன்னு சொல்றாரு. பேசாம அவர்கிட்ட வழி கேட்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ராகவேந்திரா வந்து ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும் வாங்க பேசாம நானே கூட்டு போறேன்ற மாதிரி கூட்டிட்டு திரியாரு. இன்னொரு பக்கம் இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் கல்யாணம் பண்ணல மகாலட்சுமி அவங்களோட வந்து அதிகமா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா போராட்டம் அப்படி இப்படி அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுனால வந்துட்டு அதிகமா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட அன்பு வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே லெட்டர் மூலமா தான் அதிகமா பேசிப்பாங்க. அப்படி அவங்க ஒரு சில நேரம் அப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கான பண உதவிகள் எல்லாத்தையுமே வந்து கேட்க தான் செய்றாரு. இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேகே கட்சியில இருந்து இப்ப பெருமாள் பிரியறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களா இருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முடியை வந்து வெட்டாம வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே இப்ப வந்து பெருமாள் என்ன சொல்வாருன்னா முடியை வந்து வெட்டணும்னு வெட்டி வச்சவங்க இப்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இப்ப வந்து நீ என்ன வந்து பலசாலியா உணர வைக்கிற அதனால எனக்கு வந்து முடியை வெட்டணும்னு தோணல. எப்ப நீ என்ன பலகீனமா உணர வைக்கிறியோ அப்ப நான் முடியை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நியாயமா அந்த மாதிரி நடந்துக்க போற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே அங்க ரொமான்ஸ் கொஞ்சம் போகுது. அதோட பாத்தீங்கன்னா போராட்டம் அப்படி இப்படின்னு வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அதனால இவங்களால குடும்பத்துல ஒண்ணா சேர்ந்து கூட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லாம இருக்கு. அதனால அவங்க சந்திக்கிற இடமே பாத்தீங்கன்னா வந்து வீட விட அதிகமா தியேட்டர்ல தான் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சந்திச்சு பேசும்போது இப்ப உங்க வைஃப் வந்து என்ன சொல்லுவாங்க நீ மக்களுக்காக எவ்வளவு பண்ற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க உன்னை எப்படி வச்சிருக்காங்க பாரு இந்த மாதிரி தலைமறைவா வாழ்ற வாழ்க்கை தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு உடனே பெருமாள் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் புது விஷயமா போராட்டம் நம்ம நடத்தும் போது அது நல்ல விஷயத்தை செய்யும் போது இதெல்லாம் சகஜம் தானே இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இப்படி தானே இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் சரியா இருந்தாலும் உங்க வைஃப் ரொம்ப சங்கடமாவே இருக்கு. உடனே பெருமாள் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க எப்பவுமே அவங்க நம்மள வந்து அவங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா அவர் கூட்டி நடந்துட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுது. பெருமாள் வாத்தியார்ட்ட இப்ப வந்து வழி கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப இவர் ராகவேந்திர மட்டும் வேகமா வரதுக்கு போயிட்டே இருக்காரு. அப்ப வாத்தியார் என்ன சொல்றாரு அதுக்கு மேல அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க ஒரு பள்ளம் வரும் அது தெரியாம அங்க போகாதீங்கன்னு சொல்லி ராகவேந்திர சொல்றாரு. அவர் அது கொஞ்சம் கூட இவர் சொல்றதை இது பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தான் வழி தெரியல நீங்களா எங்களை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் வாத்தியார்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு நைட் ஃபுல்லா நம்ம இங்கேயே தங்கிட்டு காலையில போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கேட்கும்போது அதுதான் நமக்கு நல்லது சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது ராகவேந்திர அவருக்கு வந்து கோவம் வருது. போய் அவங்க கிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறாரு. இவன் வாத்தியார் வந்து எனக்கு வழி சொல்லி நான் உயிரோட இருக்கிறதுக்கு நான் பாதை தெரியாம போய் செத்து போவேன் எனக்கு அதே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த ராகவேந்திர என்ன பண்றாரு ஒரே ஒரு பிசியை மட்டும் கூட்டிட்டு அவர் பட்டுக்கும் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த வேல் முகர்ல அவர்கிட்ட இப்ப வாத்தியார் என்ன சொல்றாரு அந்த விலங்க முதல்ல எனக்கு அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து அவுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா செக்ரட்டரி இருக்காரு அவருக்கு வந்து பிரஸ்காரம் இருக்காரு அவங்க வந்து கால் பண்றாங்க அதாவது ஒரு பத்திரிகையில இருந்து நீங்க சொன்னீங்க அப்படின்றதால நீங்க பெருமாள் அரெஸ்ட் பண்ணதை வந்து நாங்க வெளியே சொல்லாம அந்த விஷயத்தை மூடி மறைச்சு வச்சிருந்தோம். இப்போ பாருங்க தமிழ் மறுசு அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல இருந்துட்டு அந்த பத்திரிகையில இருந்துட்டு இப்போ பெருமாள் அரெஸ்ட் பண்ண விஷயங்கள் வந்து வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இதுல வச்சுட்டு பொம்பளைங்க வந்து இவ்வளவு குடும்பப்படுத்துறீங்க அப்படின்ற வீடியோவும் இப்போ வெளியே வந்திருக்கு. இதை நாங்க பண்ணிருப்போம் நீங்க பண்ண விடாம தடுத்துட்டீங்க எங்க பொழப்பையே கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட அவர் புலம்பிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டவொடனே இப்போ இவருக்கு ஒரு மாதிரி யாரும் செக்ரட்டரி என்ன பண்ணுவாருன்னா அந்த பத்திரிகை இருக்குல்ல அந்த பத்திரிகையை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவருக்கு உடனே சுனிலுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி பயங்கரமா திட்டுவாரு. இவ்வளவு க்ளோஸா ஒரு வீடியோ எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அதோட அந்த சுனில் வந்து என்ன சொல்றாரு இதுக்கப்புறம் எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சொன்னவொடனே இப்போ செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் வந்து இப்போ நாளைக்கு காலையில தலைவர் பார்த்தாரு அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து நமக்கு வர வேண்டிய நிதி வந்து இப்போ வராம அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. இப்போ இந்த கலெக்டர் என்ன சொல்றாருன்னா பதட்டப்பட வேண்டாம் நம்ம பொறுமையா இருந்து ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். செக்ரட்டரி என்ன கேட்கிறாரு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களா கூட்டி பேசி என்ன சொல்றாங்க அந்த ராகவேந்திர இருக்கார்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தர் வந்து எரிச்சிருப்பாரு. அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதுவும் நல்லதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராகவேந்திரக்கு வந்து அவர் அரெஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிவிக்க வேணாம். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். காலையில எந்திரிச்சு சிஎம் கிட்ட பேசிட்டு இப்போ பெருமாள் அரெஸ்ட் பண்ண விஷயத்தை வந்து நம்மளே வந்துட்டு அது வந்து ப்ராப்பரா எல்லாருக்கும் அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இப்போ பத்திரிகையில் வந்துட்டு ராகவேந்திரோட அவர் இருக்கார்ல அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற நியூஸ் வந்து ஹெட்லைன்ல போடுங்க. அப்பதான் மற்ற மக்கள் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ண நியூஸ் வந்து முன்னாடி வந்துருச்சு. ராகவேந்திர அரெஸ்ட் பண்ண நியூஸ் இப்போ வந்தா வந்து கொஞ்சம் ஒரு அமைதியா இருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி யோசிக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற ராகவேந்திரக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி வாக்கி டாக்கில சொல்றாங்க. அது பேசிட்டே அவர் வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து வாத்தியார் சொல்லிருப்பாரு அந்த இடத்துக்கு போகாத ஒரு பல்ல இருக்குன்னு அதுக்கே கம்மி வந்துட்டு இருப்பாரு. அவர் பாட்டு தடுமாறி பள்ளத்துல விழுந்துருவாரு. விழுவுற பாத்தீங்களா இப்போ வாத்தியார் தான் காப்பாத்துவாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த விழுந்த அதிர்ச்சியில வந்துட்டு அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுச்சா போயிடுவாரு. அதை பார்த்துட்டு மத்த கான்ஸ்டபிள் இருக்காங்க அவங்கள ஃப்ரீக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ குமரேசன் இருக்காரு அவர் வந்துட்டு இன்னொரு போலீஸ் இருக்காரு அவர்கிட்ட என்ன கேட்கறாருன்னா பெருமாள் வந்து செக் போஸ்ட் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்போ இதுக்கு திரும்ப வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா என்ன தெரியும் அங்க வச்சு கூட அவர் வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இதுக்கு வந்து குமரேசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட பாத்தீங்கன்னா அவர் விலங்கு அவுத்து சொல்லும்போது அவுத்து விட்டுறாங்க. இப்போ நீங்க தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு டக்குனு இப்போ பெருமாள் என்ன சொல்றாருன்னா உதவின்னு கேக்குறீங்க நான் செய்றேன் எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா உண்மையை ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராகவேந்திரக்கு ஒரு வழியே தெரியல எங்க போனா அடுத்த பள்ளம் வந்து உழுதுவோம் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறேன்னா சரி இவர் கூப்பிடுற வழியிலே போக முடிவு எடுக்கிறாரு. அதனால நான் உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிறாரு. என்ன உண்மையை சொல்றாருன்னா டிரைவர் வந்துட்டு வேவர்கார்ல அவர் வந்துட்டு சுட்டு கொண்டது நாதா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு அந்த போராட்டக்காரங்களுக்கு வந்து தகராறு நடந்து சண்டை நடந்துருக்கும்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் டிரைவர் இருக்கார்ல இவர் ராகவேந்திர டிரைவர் அவர் எல்லாருமே வந்து துப்பாக்கி சண்டை போட்டுருப்பாங்க. அப்ப அவங்கள சொல்றதுக்கு பதிலா தவறுதலா ராகவேந்திர வந்துட்டு அவரோட டிரைவர் வந்து சுட்டுப்பாரு. அவருக்கு லேசா தான் காயப்பட்டிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சுட தெரியாம சுட்டு இருக்க இரு நான் மேல இடத்துல சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் கோமா பேசிருப்பாரு. அதுக்காக இவர் ராகவேந்திர என்ன பண்ணிருப்பாருன்னா வேணும்னே அவர் சுட்டு அவர் கொண்டு இருப்பாரு. அதுதான் இங்க அவர் உண்மையை ஒத்துட்டு இருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் செஞ்சது வந்து பெருமாள்னு சொல்லிட்டு தான் அவர் மேல பயங்கரமான கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போலீஸ் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இறந்து போன டிரைவர் இருக்காருல்ல அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர் அந்த பாலா பிசி அவர் பாத்தீங்கன்னா இப்போ இவர் வாயில உண்மை வந்தோட பாத்தீங்கன்னா ராகவேந்திர போட்டு அடிக்கிறாரு.
என் ஃப்ரெண்டு இப்படி ஆக்கிறவனை வந்து நான் சும்மா விடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா இருக்காரு. அதுக்கிட்ட இப்போ வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, இது நீங்களா இந்த மாதிரி செஞ்சாலும் சரி, நாங்க ஒரு போராட்டம்ன்ற பேரை நாங்க இந்த மாதிரி செஞ்சாலும் சரி, அது மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சாலும் சரி, தப்பு தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கிட்ட இப்போ பாலா வந்து கோவப்படுறாரு. உங்க தலைவர் கேகே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுனால 10-15 பேர் வந்து வீட்டுக்கு கொண்டீங்களே, அது தப்பு கிடையாது, இதுதான் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ டக்குனு வாத்தியார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வன்முறையை நாங்க கையில் எடுத்ததுனால அதிகமா நாங்க இழந்தது தான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. இப்போ அந்த கனிம வளம் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அதை வந்து எதிர்த்து வந்துட்டு வாத்தியாரோட கட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க அடுத்ததான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, வெடிகுண்டு வெடி மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயாரிக்கிறதுல வந்து அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிறதே வந்து அங்க திடீர்னு வெடிச்சிரும். வெடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வாத்தியார் அவங்க இருந்திருப்பாரு. அவர் அந்த இடத்துல உள்ள எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த பொறுப்பை வந்து அவரே ஏற்றுப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமை பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு அவர் சொன்ன நினைக்கிறது என்னவா இருக்கும்னா, இனிமே வந்து இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் அவர் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லுவாரு. வாத்தியார் வந்து தலைவரா இல்லாதனால டிஎன் ஒருத்தர் வந்து தலைவரா நியமிக்கிறாங்க. இப்போ இந்த குண்டு வெடிப்பினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து வாத்தியாரோட ஆளுங்களை வந்து எங்க பார்த்தாலும் சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டுறாங்க. இப்பதான் வந்து இவர் வாத்தியார் வந்து இவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, ரகு வந்து அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டிரைவர் இருக்கார்ல, அவர் இறந்துட்டாருன்றது உங்களுக்கு ஒரு தகவல் தான். அவர் எப்படி செத்தாரு, எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க அப்பவே தெரிஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அதெல்லாம் நாங்க பண்ணோம் அப்படின்றதால இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அதோட இப்போ இவர் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லுவாரு. அதாவது ரயில்வே ட்ராக்ல வந்து பாம்பு வச்ச விஷயம் மாதிரி ஒன்று வரும். அதாவது சில காரணங்களுக்காக நாங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அதை எதிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சோம். ஆனா வந்து யாரும் உயிர் சேதம் ஏற்படணும் நாங்க நினைக்கல. அதனால அதை வெடிக்காத மாதிரி தான் நாங்க செட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள சில பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆதாயத்துக்காக அதை வெடிக்க வச்சிட்டாங்க. அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்கவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அப்படி அதை வெடிக்க வேணாம்னு நினைச்சவங்க வந்து அதை நீங்க வந்து அதை வெடிக்காம இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கலாம், அதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, அதுதான் நாங்க பண்ண தப்பு. அவங்களை வந்து நாங்க அங்கிருந்து அனுப்பிட்டோம். ரெண்டாவது இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளுங்க வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா அங்க வேற நடந்தது வேற மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதே மாதிரி தான் அந்த பிரிட்ஜுக்கு நாங்க பாம்பு வச்சோம். ஆனா அதே மாதிரி அங்கேயே எடுக்க முயற்சி பண்ணோம். அங்கேயே ஒரு சின்ன தப்புனால அந்த பாம்பு வெடிச்சிருச்சு. அதோட வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. இறந்து போனவங்களும் எங்க ஆளுங்களும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு வந்து உதவி செஞ்சதுல எங்க ஆளுங்களும் மக்களோட மக்களா சேர்ந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லுங்க, அதுக்கு நாங்க மட்டும் தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இது கேட்ட குமரேசன் வந்து இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த குண்டு வெடிப்பை பத்தி உங்ககிட்ட ஒரு தகவல் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இப்ப நான் சொன்ன தகவலை வச்சுட்டு எது உண்மை அப்படின்றத நீங்களே கண்டுபிடிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு இப்ப அவர் பெருமாள் சொல்றாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெருமாள் என்ன சொல்றாரு, நான் கேட்டது வந்து ராகவேந்திர வந்து செஞ்சுட்டாரு, அதனால நீங்க கேட்டது வந்து நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கரெக்டா அவங்களை வரைக்கும் கூட்டு வந்துட்டாரு. அதாவது அந்த ஜீப் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து குமரேசன் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம உங்களை பத்தி சரியா தெரியாம நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன், உங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. கிட்ட பெருமாள் என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க பெரிய தப்பு ஒன்றும் பண்ணிடல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க ராகவேந்திர இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஃபேவரட் அவர் இருக்கார்ல அந்த பேசி அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க என் வாயாலேயே ரகு சுடுறது நான் தான் சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா என் பேர்லயே வந்து இவங்க வந்து புகார் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வாய்ப்பு இருக்கு, என் வேலையே கொடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ வந்து குமரேசன் இருக்காரு, அவருக்கு வந்து இப்போ இவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து ஏதாவது ஷூட்டிங் ஆடுறத பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, ஜீப் எடுக்காத மாதிரி அவர் ஆக்ஷன் போட்டு அப்படியே பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா வாத்தியார் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் மேலேயும் குண்டடிப்படாம யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ அந்த பிசி வந்து என்ன ஐடியா கொடுக்குறாரு, இப்போ நம்ம கீழே போனா பழைய தூக்கி உங்க மேல போடுவாங்க, பேசாம இங்கேயே நம்ம சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த பழைய தூக்கி இயக்கத்து மேலே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கு உடனே அவர் வந்து இவரை வச்சு சுட வைக்க பாக்குறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தோட ஆளுங்க வந்து இவரை சொல்லிருக்காங்கல்ல, அதாவது பெருமாள் அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து இவர் வந்து இந்த ராகவேந்திரம் அவரோட ஆளுங்களை சரி அவங்கள சொல்லலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வாத்தியார் கைவிலங்க அவுத்து விட்டாங்களா, இப்போ அவரும் அவரோட இயக்கத்தோட சேர்ந்துட்டு இப்போ எல்லாரையும் வந்துட்டு அப்படி இப்படி வந்து மிரட்டி எல்லாரையுமே போலீஸ் எல்லாரையுமே வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்களோட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் உங்களை அதாவது உயிர் சேதம் எதுவும் ஏற்படாம உங்களை நாங்கள் அனுப்புறோம். இப்போ நாங்கள் அனுப்பினாலும் திரும்ப நீங்கள் வரும்போது 1000 போலீஸோட வருவீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு உங்களை உயிரோடவே நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலா இருக்காரு, அவர் கையில் மட்டும் ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு உங்களோட பாதுகாப்புக்காக சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. பார்த்தீங்கன்னா ராகவேந்திர இருக்காரு, அவருக்கு வந்து செம கோவம் ஆயிட்டு இப்போ அவங்க கொடுத்த கண்ணியை வாங்கி திரும்ப வந்து வாத்தியோட காலியை சுட பார்க்குறாரு. உடனே அங்கே இருக்கிற குமரேசன் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன இப்படி பண்றீங்க, திரும்ப அவங்க பதிலுக்கு சுட்டா மிஞ்ச முடியுமா, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி கலெக்டர்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இப்போ ராகவேந்திர அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு யார் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட பேரை சொல்றாங்க. ஆனால் செக்ரட்டரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ற மாதிரி அதாவது ஒரு இதுலயே இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுங்களை யாரையாவது ஒருத்தர் வந்து அந்த போஸ்டிங் வர வைப்போம், அப்பதான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சரின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து அந்த போஸ்டிங் கொண்டு வந்தாலும் சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து வெளிப்படையா சொன்னா நமக்கு ஃபண்டும் கிடைக்கும், மக்களும் அமைதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சிஎம் கிட்ட பேசிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த நியூஸ் வந்து பெருமாள் அரசு நியூஸ் வந்து வெளியே பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திர இருக்காரு, அவர் வந்து வேற ஒரு வாக்கி டாக்கில இருந்து எடுத்துட்டு இங்க வந்து தகவலுக்கு மத்த போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்றாரு. அதாவது வந்து பெருமாள் வந்துட்டு அவரோட ஆளுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, எங்களோட திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிடுறாரு. செக்ரட்டரிக்கு வந்து கோவம் அதிகமா ஆகுது. என்னையா பண்றீங்க, இந்த மாதிரி கூட இந்த சிச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ண தெரியற ஆள் உங்க டீம்ல ஒருத்தர் கூட இல்லன்னு கேட்கும்போது இருக்காரு தீன தயாளன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவருக்கு போன் அடிச்சு அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு பதிலா அமுதனை வைக்கலாம்னு சொன்னாங்க. அமுதனை வந்து இப்போ வந்து போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீன தயாளர் அவர் வர சொல்லிட்டு அமுதன் தீன ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ராகவேந்திரா அவங்க போலீஸ் டீம் வந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அமுதன் என்ன சொல்றாருன்னா, உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, உங்க போஸ்டிங் தான் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ அந்த இயக்கத்தோட ஆளுங்களுக்கும் இவங்க போலீஸ்காரங்களுக்கும் நடுவுல வந்துட்டு பெரிய போராட்டமே இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ராகவேந்திரா என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அவங்களுக்குள்ள ஆள் இருக்காருல, இப்போ இந்த விஷயம் அவர் பண்ண தப்பு தெரிஞ்ச ஆளுங்க வந்து தனக்கு எதிராக சாட்சி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ற மாதிரி இவங்களையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டு இருக்க அங்க உள்ள பீசிங்க எல்லாம் வந்து அமுதன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ராகவேந்திரா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அமுதன் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து மெயினான எதிரி வந்துட்டு வாத்தியார் தான், அவங்க பிடிச்சி அவங்க டீம் வந்து பிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ராகவேந்திர மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் வாத்தியார் அந்த இயக்கத்துல ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க, நிறைய பேர் வந்து பிடிச்சிடுறாங்க. அதனால இப்போ பாக்குற வாத்தியார் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க டீம்ல வந்து அந்த போதுமான பொருட்களோ சண்டை போறதுக்கு எதுவும் இல்ல, அதனால வந்துட்டு உயிர் பலி அதிகமாகுது அப்படின்றதுக்காக நான் சரணடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்லிடுறாரு. வாத்தியார் டீம்ல உள்ள அவங்க இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க அரசாங்கம் சொன்னா எங்க வழிநடத்த தலைவரே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது வழிநடத்த தலைவர்கள் தேவை கிடையாது, அந்த கருத்தும் அந்த நேர்மையும் இருந்தா போதும், அதனால தன்னால நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவுரை சொல்றாரு. பாத்தீங்கன்னா வாத்தியார் என்ன பண்றாருன்னா, ஒரு வெள்ளை கொடி எடுத்துட்டு மத்தவங்க எல்லாரையும் தப்பிச்சு போக சொல்லிடுறாரு. நான் சரணடைறேன்னு சொல்லிட்டு இவங்க நோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா அமுதன் வந்து இவர் கண்ணபடி சுட ஆரம்பிச்சாரு. அதோட மட்டும்
இல்லாமல் கூட இருந்தவங்களே பாலாவையும் அந்த இவர் இருக்கிற குமரேசன் அவங்களையும் சொல்றாரு. குமரேசன் வந்து சுடாம அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. பாலா வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சாரு. இப்படி சுட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கேயே வாத்தியார் வந்து இறந்து போயிடாரு. அப்போ ஒரு விஷயம் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றது வந்து ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த மாதிரி போலீஸ்காரங்க சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னா என்ன வந்து கிளைம் பண்றதுக்காக நீ வராத, அப்படி நீ வந்துட்டு அப்படின்னா வந்து குடும்பத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி தான் வந்துரும். நீ அப்படி வராம இருந்துட்டு அப்படின்னா நாட்டுக்காக நான் ஒரு தலைவர் அந்த மாதிரி இருந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதை அவர் யோசிச்சுட்டு அப்படியே இறந்து போயிடுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா குமரேசன் என்ன நினைக்கிறாருன்னா சரண்டர் ஆகி வந்தவர் வந்து இப்படி சுட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. அதோட அமுதன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி கால் பண்ணி பெருமாளை சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே செக்ரட்டரி என்ன சொல்றாங்க, மறுபடியும் இப்போ சிஎம்க்கு கால் பண்ணி ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா வாத்தியாரோட உடம்பு தூக்கி ஜீப்ல போட்டுட்டு குமரேசன் பாலா அப்புறம் அமுதன் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாலா வந்து என்ன சொல்றாருன்னா வாத்தியார் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் நல்லவனோ கெட்டவனோ சட்டத்துக்கு எதிராக நடக்கும்போது இதான் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்றாரு. அதனால வந்துட்டு இதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது. இப்போ வந்து நாளைக்கு வரப்போற இன்னும் தீர தயார் இருக்காரு. அவர் ஒன்றும் போஸ்டிங்கே வரல. இப்போ நாளைக்கு அவர் வந்து இப்போ வாத்தியார் சுட்டார் அப்படின்னா இப்போ பேர் வந்து அவருக்கு போயிடும். இப்போ வாத்தியார் சுட்டு இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க வாத்தியார் சுட்டு யாரு அப்படின்னா எப்போ வந்தாலும் இப்போ அமுதன்ற பேர் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அப்போ அந்த வேல்முருகன் இருக்கார்ல அவருக்கு வந்து கோவம் வருது. அவங்க பண்ணது கொலை அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஆள்ல இருந்து நம்ம ஆளு கொண்டு இருக்க அந்த ராகவேந்திரன் வந்து நம்ம ஆளு டிரைவரையும் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. அவன் வாயிலே ஊத்துட்டான். அவனை மட்டும் விசாரிக்கணுன்றதுக்காக கூட்டிட்டு போறீங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் வந்து கோவமா கேட்கறாரு. அதாவது ராகவேந்திரா வந்துட்டு அந்த போலீஸ் சுடும்போது உங்களுக்கு உறுத்தல, இப்போ நான் ஒருத்தர் வந்து சுடும்போது உங்களுக்கு உறுத்துதா, அவனை ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் சுடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவர் பதில் திட்டுறாரு. இந்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவருக்கு பிடிக்காம இருக்கிறதுல அவங்க எல்லாரையுமே கீழே கீழே இறக்கி விட்டுறாரு. கீழே இறக்கி விட்டு நடந்து வர போலீஸ் வந்து வழிகாட்டி கூட்டிட்டு வர மாதிரி இறக்கி விட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா பெருமாள் இப்போ இறந்துட்ட விஷயத்தை வந்து யாரையும் சொல்ல வேணாம், சொன்னா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அதனால அவர் உயிரோட இருக்க மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதனால வேற ஒரு தலைவன் உருவாக மாட்டான், பெருமாள் திரும்ப வருவாங்கிறதுக்காக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுக்குறாரு. அதோட இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து வாத்தியார் சுட்டதுக்காக நம்மளுக்கு பதக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் பேசிட்டே வராரு. இதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இப்போ வந்து குமரேசன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு, பள்ளத்தாக்குல வண்டி நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் கீழே இறங்கிறாரு. அந்த வண்டியில இருக்கவங்க வந்து அதாவது பாலா அந்த அமுதன் இருக்காரு அவங்க எல்லாருமே வண்டிக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அசஞ்சா கூட அந்த வண்டி அப்படியே பள்ளத்துக்குள்ள விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அந்த வண்டி அவங்க எல்லாரும் அங்க விட்டு கீழே இறங்கிறாரு. கீழே இறங்கி அவர் பாட்டு நடந்து போயிடுறாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்போ குமரேசன் வந்து அவங்க அம்மாக்கு தான் லெட்டர் எழுதுற மாதிரி ஃபுல்லா எழுதிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எழுதும்போது பாத்தீங்கன்னா அவர் கையில உள்ள காசையும் ஒரு இதை என்கிட்ட இந்த கடைசி பணத்தையும் உனக்கு வச்சு அனுப்பியிருக்கேன், உடம்பு நல்லா பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம இப்போ பெருமாள் இருக்கார்ல பெருமாள் வாத்தியார் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அதையும் சொல்லி அதாவது அந்த விஷயங்களை சொல்லி வளர்க்கணும். ஏன்னா வெளியே உள்ளவங்க அதெல்லாம் சொல்லி அதை பற்றி அவரை பற்றின விஷயங்கள் வெளியே தெரியாம மறைச்சிருவாங்க. அதனால வருங்கால தலைமுறைக்கு அதில் தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் அதையும் எழுதிட்டு அவங்க அம்மா உடம்பு பார்த்துக்க இந்த மாதிரி பணத்தை வச்சு செலவு பண்ணிக்க, நான் திரும்ப உனக்கு லெட்டர் போட்டேன்னா நான் உயிரோட இருக்கேன்னு அர்த்தம், அப்படி நான் உனக்கு லெட்டர் போடல அப்படின்னா வந்துட்டு இங்கே இந்த நாட்டுக்காக நான் உயிரை விட்டுட்டேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி லெட்டர் முடிக்கிறாரு. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதை